ஆன்லைன் மூலமாக, யூடியூப் மூலமாக, டிவி மூலமாக மேல் அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், படியில் அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், கீழ் அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்கும்போது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திரும்ப வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து, ஜனங்கள் அவர்களுடைய மலை மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். நீ அநீதியின் பலிகள் அல்ல, நீதியின் பலிகளை இடுவார்கள். கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும், கடல்கள் ஒரு கடல் அல்ல, கடலில் என்று சொல்லப்படல, கடல்களில் உள்ள பல கடல்கள், கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும், மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும், மணலுக்குள் மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள் என்றான். அனுபவிப்பார்கள். இந்த பிப்ரவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை எருசலேம் சபையை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை, கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள். பிப்ரவரி மாதம் நீங்கள் சகலத்தை அனுபவிக்கப்படுகிறீர்கள். கடல்களில் உள்ள சம்பூரணத்தை சில வேளையிலே சில இப்போது புதிதாக சில ஹோட்டல்கள் மாத்திரம் சீ ஃபுட் ஒரு வெறும் அந்த ஹோட்டலில் கடற்கரை பொருள் அத்தனை கடலில் இருக்கிற எல்லாம் இருக்குமா, எல்லாம் அந்த நண்டு சொரா எறா எல்லாம் இருக்கும். அதாவது சீ ஃபுட் அதுக்கு புதுசாக பேச்சை திறந்துருக்கிறார். ஐடி கம்பெனி வாழ்வு ரொம்ப விரும்பி சாப்பிடு. வெறும் சீ ஃபுட் மாதிரி கடலில் உள்ள பொருட்கள் மாத்திரம் சாப்பிடணும். கர்த்தருடைய வார்த்தை, கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள் நம்ம கண்ணுக்கே தெரியாத எத்தனையோ ஆசீர்வாதங்கள் மறைந்திருக்கும் பொருள்களை இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் அனுபவிக்கப்படுகிறீர்கள். அனுபவிக்காத ஆசீர்வாதங்கள் அனைத்தை அனுபவிக்க கர்த்தர் கிருபை தரப்போகிறார். இன்றைக்கு கடல்களில் உள்ள சம்பூரணம் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏனென்றால் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையிலே இந்த 33:18 கொண்டு பேசினேன். நீ உன் கூடாரங்களிலோ சந்தோஷமா என்று 18ஆம் வசனத்தை, உன் கூடாரங்களில் வெளியிலேயும் உன் கூடாரங்களிலேயும் நீ சந்தோஷமாயிரு. எந்த கூடாரம் என்று, சாட்சியின் கூடாரம் என்றால், சூரியனின் கூடாரம் என்றும், இப்படி 5 கூடாரங்கள் குறித்து தியானித்தோம். 19ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது, கடல்களில் உள்ள சம்பூர்ணத்தையும் மணலுக்குள் மறைந்திருக்கும் பொருள்களையும் அவர்கள் அனுபவிப்பார்கள். இன்றைக்கு கடலுக்குள் மணலுக்குள் அப்போ கவனிக்கலாம். கடல் என்றால் கடலும் மணல் ஒன்றதான். ஆனால் கடல்களில் உள்ள சம்பூர்ணத்தை நாம் அனுபவிக்க தேவன் சித்தம் கொண்டிருக்கிறதினாலே இந்த வசனத்தை தியானிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். நீங்கள் வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் 27ஆம் அதிகாரம் 3-4. சமுத்திர கரைத்துறையிலே, எசேக்கியேல் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். சமுத்திர கரைத்துறையிலே குடியிருந்து அநேகம் தீவுகளின் ஜனங்களோட வியாபாரம் பண்ணுகிற தீருவை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், தீருவே, நீ உன்னை பூர்ண சௌந்தரியவதி என்கிறாய். தீரு குமாரத்தி, நீ பூரண சௌந்தரி என்கிறாய். கடல்களின் நடுமையத்திலே உன் தாவரம் இருக்கிறது. எங்கிருக்கும் தாவரம்? கடலின் நடுவிலே, கடலுக்குள்ளே போய் முழுகி முத்து எடுத்தல் உண்டு. நீங்க பார்த்தது கேரளா, நாகர்கோயில் இதெல்லாம் கடல்ல மீன் பிடித்தவரே பல கோட்டீஸ்வரர்களாக இருக்கிறார்.
கடலுக்குள்ளே அவ்வளவு திரளான ஆசீர்வாதம் இருக்கிறது. கடலின் நடு மையத்திலே வீற்றிருக்கிறாய். உன்னை கட்டினவர்கள் உன்னை பூரண வடிவாய் கட்டினார்கள். உன்னை கட்டினவர்கள் பூரணத்துக்கு நேராக, சம்பூரணத்துக்கு நேராக கட்டி வைத்திருக்கிறார்கள். கடல்களில் சம்பூர்ணத்தையும் மணலுக்குள் மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள். யார் கடலில் உள்ள சம்பூர்ணத்தை அனுபவிப்பார்கள்? அதுதான் கேள்வி. எல்லாருக்கும் சமத்தை எல்லாரும் போய் முத்தி எடுக்க முடியுமா? எல்லாரும் தான் கடற்கரை குளிக்கிறோம், போறோம், எல்லாருக்கும் அது கிடைத்து விடாது. கடல்களில் உள்ள சம்பூர்ணம் யார்? வியாழக்கிழமை கூட தம்பி சொன்ன இதே வார்த்தை தான் ஒரு குடும்பத்தில் சொன்னேன். வாயை மாத்திரம் நீ மூடிக்கொண்டு எதை உன் கண்ணால பார்க்கிற, சில தவறான காரியத்தை உன் கண்ணால நீ பார்க்கிற, அதை கூட கேட்காதவங்க வாய முடியும். இதெல்லாம் நான் சொன்னேன். அதே கர்த்தராக இன்னைக்கு வெளிப்படுத்த வியாழக்கிழமை நீ உன் நாத்தனார் பண்ணத்தோ, உன் புருஷகாரம் பண்ணத்தோ, உன் பிள்ளை பண்ணத்தோ, உன் சொந்த பந்தம் பண்ணத்தோ, யார் என்ன பண்ண நீ வாய மாத்தம் இந்த கூச்சலை நிறுத்தி பாரு. உன் குடும்பம் எப்படி நடக்கும்? அதே சொன்னேன். அதே இன்னைக்கு வெளிப்படுத்தி. இன்னைக்கு நம்ம வாயால் தான் தவறு எதாவது கெடனா நம்ம வாயா என்னால வாய மணி இருக்க முடியும், என்ன செய்யுது? அப்ப நீ கலற உன்னால வாய மூடாத பட்சத்துல உன் குடும்பத்தை தேவதாசத்தை நீ பார்க்கவே எடுத்த கௌதமா பேச இது வரைக்கும் நீ சத்தியத்துக்கு என்ன பிரோஜனம்? நீங்க சத்தியத்துக்கு என்ன பிரோஜனம்? வாக்குவாதம் காலை சீண்டி சண்டை சும்மா விளையாட்டு நீ கூட பாருங்க. நம்ம சபையில் இருக்கிறவங்க எடுத்துக்கல, சும்மா விளையாட்டுக்கு அவன் பொண்டாட்டியை சீண்டி விடுறான். என்ன சரி என் மண்ணில் இருக்கிறான், உங்க அண்ணி நான் இருக்குது மூத்தாங்க, அது ஒன்று தெரியும். அன்னைக்கு போய் ஒரே போறான். தேவையா அவனுக்கு இந்த வாய்? உங்களுடைய வாயின் வார்த்தையை அது உங்களுக்கு சொல்லுவது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். கடலில் உள்ள சம்பூர்ணத்தையும் மணலுக்குள் மறைந்திருக்கும் பொருளையும் அவர்கள் அனுபவிப்பார்கள். யார்? நீதிபதிகள் இடுகிறவர்கள். நீ உன்னுடைய நீதி நீ காத்துக்கொள், நீ சம்பூர்ணத்தை அனுபவிப்பார். அதிக நேரம் எடுக்காதவர்களுக்கு சத்தியத்தை சொல்லும் போது வேதத்தை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு ஏனோ நீங்க படித்துக்கொண்டு எப்படியோ போயிருக்கீர்கள். ஆனா கர்த்தர் இந்த வசனத்தை காட்டி இன்னும் ஒரு முறை படி, இன்னும் ஒரு முறை படி, இன்னும் ஒரு முறை படி சொல்வது அதனுடைய வெளிச்சத்தை நமக்கு காட்டுகிறார். ஆகையினாலே இந்த கடல்களில் உள்ள சம்பூரணத்தை அனுபவி. எந்த கடல்? அந்த கடல் மூலமாய் யாருக்கு என்ன நன்மை கிடைக்கும்? அந்த நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் தேவன் தெரிவிச்சிருக்கிறார். கடலுடைய சம்பூர்ணம் எல்லாருக்கும் கொடுத்து விட மாட்டா. அந்த கடலுக்குள் நீ போகணும், கடலின் நடுவில் இருக்கணும். கடலுக்குள்ள இறங்க சொன்னா இறங்குங்க, கடலின் கரையில் நிற்க சொன்னா நில்லுங்க. கடலுக்கு மேல எது தேவன் சொல்லுகிறாரோ அதை நீ செய்வாயானால் கர்த்தர் நமக்கு சம்பூர்ண ஆசத்தை. ஏன் நம்முடைய வாழ்க்கையில போராட்டம், பிரச்சனை, வறுமை, துன்பம், நீ தேவனை தேடுகிறது தேடல, அதுதான் உன்னுடைய பிரச்சனை. எனக்கு மாத்திர போராட்டம் ஏன் பாஸ்டர்? உனக்கு மாதிரி எல்லாருக்கும் தான். ஆனா எல்லாத்தையும் மேற்கொள்கிறோம், மேற்கொண்டு வெளியே வருகிறோம். நீங்க துக்கத்திலே மூழ்கி போயிருங்க. என்ன நடந்தாலும் நடக்கட்டும், பசியோ பட்டினியோ எதுவா இருக்கட்டும், தேவன் என்ன செய்ய சொல்கிறாரோ செய்யும். யோசித்து பாரு. யாருமே நம்ப முடியல. கொஞ்சம் குறைய கடந்த வருஷம் எல்லாம் நல்ல மழை. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 1-2 மாசமாக மழை பெய்தது. மழை பெய்து விட்ட பிற்பாடும் இந்த காவா தண்ணி இந்த நம்ம வாட்சிபடி இந்த மெயின் கேட் இருக்கும் பின்னாடி இந்த சுத்தி அந்த தெருவில் இருக்காது. இந்த நம்ம வீடு இந்த மெயினோட நம்ம 2 பக்கமே வர முடியாதபடிக்கு காவா தண்ணி அப்பேற்பட்ட 45ஆம் யாரு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகள் காலில் தண்ணி ஊற்றினார். ஒரு நாள் வருவதற்கே சில பேர் தயங்கினார்கள். தினந்தோறும் இறங்கி நடந்து கொண்டு போகிறோமே எப்படி இருந்திருக்கும் பாருங்கள்.
கர்த்தர் அனுமதிக்கிறார். எதையும் வாய்த்து புலம்பவே இல்லை. அது எல்லாம் நீ அனுமதிக்கிறேன். காப்பிடிச்சக்காரன் வந்து தண்ணி எடுத்துட்டு அப்படிதான் தேடி போ, இங்க கொந்தரிச்சு அப்படியே எழுப்பாங்க. அப்படி சரி கொஞ்ச நேரம் காயதான் சாயங்காலம் மழை இருட்டி இருந்தாச்சு, மழை தண்ணிக்கும். அப்ப தேவன் அனுமதித்தார். ஆனா அந்த கடல் அந்த நடக்க தேவன் கிருபை கொடுத்தார்கள். அந்த சகிக்க அந்த தண்ணியில காலிறங்கி நடக்க ஒரே நாத்தம் அதை பொறுத்து கொள்ள தேவன் சகிக்க கிருபை கொடுத்தார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் ஆசை தெரிஞ்சிருக்கிறார். இந்த கடல்களுடைய சம்பூரணத்தை யாருக்கு எப்படிப்பட்ட கடல் மூலமாய் கொடுக்கிறார் என்பதை சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது என்னாகமம் 34ஆம் அதிகாரம் 6-7. மேற்றிசைக்கு பெருங்கடலே உங்களுக்கு எல்லை. கவனியுங்கள், எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கள். என்னாகமம் 34ஆம் அதிகாரம் 6-7. மேற்றிசைக்கு பெருங்கடலே உங்களுக்கு எல்லை. பெருங்கடல் என்ன கடலுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது? பெருங்கடல். பெருங்கடல், பெருங்கடலே உங்களுக்கு எல்லை. அதுவே உங்களுக்கு மேற்புறத்து எல்லையாயிருக்கும். அதுவே பெருங்கடல் தான் உங்களுக்கு எல்லையாயிருக்கும். உங்களுக்கு வடதிசை எல்லை. வடதிசை எல்லை பெருங்கடல் தொடங்கி ஓர் என்னும் மலையை உங்களுக்கு குறிப்பாக வைத்து. என்ன சொல்லப்பட்டிருக்கிற வசனம்? மலையை உங்களுக்கு குறிப்பாய் வைத்து. மலை பெருங்கடல் சம்பூரணத்தை நீங்கள் அனுபவித்து பெருங்கடல் மூலமாக நமக்கு வரும் நன்மைக்கு பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்றேன். அந்த பெருங்கடல் சொல்லிட்டார் வசனம், உனக்கு பெருங்கடலின் சம்பூரணத்தை நீ அனுபவிப்பாய். ஆனா எப்படி நீ அனுபவிப்ப என்றால் உனக்கு என்ன குறிக்கப்பட்டிருக்குன்னா மழையை கத்த குறிச்சிட்டார். மழை என்று சொல்லும்போது பாடுகள். மலை மேலே ஏறுவது ரொம்ப கஷ்டம். கிறிஸ்தவ வாழ்க்கை கடினமான வாழ்க்கை, ரோஜா படிக்க அல்ல. ஆகதான் ஆண்டவர் லோத்தை பார்த்து சொன்னா, நீ மலைக்கு ஓடிப்போ. லோத்து சொல்றார், என்னால மலைக்கு ஓட முடியாது. சமபூமி. சமபூமினா சுகபோகமான வாழ்க்கை. சமபூமி எப்போதுமே டைல்ஸிலே தான் நடக்க. டைல்ஸ் இருந்தாதான் அந்த வீட்டுக்கு போவேன். டைல்ஸ் இருக்கிற வீடாதான் நான் பார்த்து போவேன். அப்படி சுகபோகமான வாழ்க்கை அல்ல போடப்பட்டிருக்கிறது. மலையை குறிக்கிறது எதுக்கு? உனக்கு பெருங்கடலின் சம்பூரணத்தை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த பூமி பாடுபட வேண்டும். மலை என்று சொல்லும்போது அது ஒரு ஜெப வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து அதிக இருட்டோடு ஜெபம் பண்ணும்படி மலைக்கு ஏறினார். சீஷர்களோடு கூட மருவமலையில போய் ஜெபம் பண்ணினார். பாடுகள் நிறைந்த வாழ்க்கை. இந்த பெருங்கடல் என்று சொல்லும்போது அந்த மலையை குற்றி உன் வாழ்க்கையில பிரச்சனை வரும், போராட்டம் வரும், துக்கம் வரும், பாடுகள் வரும், வேதனை வரும். விட்டுடாத. எங்க இருக்கிறார் ஆண்டவர்? ஏன் என் வாழ்க்கையோட பிரச்சனை? ஏன் இந்த மகிமையின் ஆண்டு? நான் உங்களுக்கு சொன்னேன், மகிமையின் ஆண்டு எனக்கு என்று நான் நினைக்கிறேன். அக்டோபர் மாதத்திலே கர்த்தர் கொடுத்தார். நீ 31ஆம் விழிப்புணர்வு ஆராதனை மகிமையின் ஆண்டு, யாக்கோபின் மகிமையை திரும்பி வரப்பட திரும்பி வந்து நீ பார்த்து கொடுத்துட்டான். அதிலிருந்து நான் தியானிச்சு நிற்கிறேன். ஆனா டிசம்பர் 30ஆம் தேதியில அதற்கு முன்பாக நாம் மழை பெய்த காவத்தனி போயிடும் 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 நினைச்சிருந்தா இதுவாண்டவரை மகிமை காண்கிறேன். இதுவா எனக்கு மகிமை திரும்பி வரப்பட சொன்னேன். இதுவா எனக்கு எவ்வளவு குமுறி இருக்கும் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு நமக்கு நினைக்கிற எவ்வளவு குமுறு, எவ்வளவு வேதனை, எவ்வளவு சஞ்சம், இன்னப்பா இவ்வளவு துஷ்ட, என்ன நெருப்பு கொட்டி மிதிக்கிறோமா? எதை கொட்டி என்ன ஆட்டம் குடிச்சிட்டு ஆடி பாடி கிறிஸ்துமஸ்க்காக கொண்டாடுறோம். கிறிஸ்துமஸ் குடியும் குட்டணும் குடிக்காரனும் அதுவா செய்யற இல்லையே. வசனத்தை தியானிக்கிற எங்களுக்காக போனோம். அப்ப நீ முதலாம் வசனத்தை வாசித்து பார்த்தியா? அது என்ன சொன்னது? வரும் போராட்டம் வரும், பிரச்சனை வரும். வெறுமையாக்க வெறுமையாக்குவான், ராஜ்ய கொடிகளை பிச்சு போடுவான். ஆனாலும்
யாக்கோபின் மகிமையையும் இஸ்ரவேலின் மகிமையையும் நான் திரும்பி வரப்பட்டு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. சொன்ன கர்த்தர் அவர் நிறைவேற்றவராயிருக்கிறார். இன்னைக்கு பெருங்கடல் நமக்கு பாடுகளையும் நமக்கு துக்கத்தையும் வேதனை கொடுக்கிறது காட்டுகிறது. ஆக இந்த பிப்ரவரி மாத பாடுகளை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். நீங்க சொல்லணும், இந்த பாடுகள் மத்தியிலே எனக்கு கர்த்தர் பெருங்கடலின் சம்பூர்ணத்தை நான் அனுபவிப்பேன். இந்த பெருங்கடலின் ஆசீர்வாதம் என்ன? வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் வேலைக்காரர் 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் வேலைக்காரர் லிபனோனில் இருந்து அவைகளை இறக்கி கடலிலே கொண்டு வருவார்கள். அந்த பெருங்கடலிலே கொண்டு வருவார்கள். அங்கே நான் அவைகளை தெப்பங்களாக கட்டி நீர் நியமிக்கும் இடத்துக்கு சாலமோனே, நீ நியமிக்கும் இடத்திற்கு கடல் வழியாய் அனுப்பி அந்த பெருங்கடல் வழியாய் அனுப்பி அவைகளை அவிழ்த்து ஒப்புவிப்பேன். உனக்கு எங்க நீ சேர்க்க சொல்றியோ சாலமோன் கட்டும் ஆலயத்துக்கு இந்த ஈராம் ராஜா அனுப்பி வைத்து வாக்கு கொடுக்கிறான். கடல் பெருங்கடலா அனுப்பி வைப்பேன் என்று ஒப்புவிப்பேன். அங்கே நீர் அவைகளை ஒப்புக்கொண்டு என் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்து, பெருங்கடலில் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து என் விருப்பத்தின்படியே செய்ய வேண்டும் என்று சொல்ல சொன்னான். என் விருப்பத்தை நிறைவேற்றணும். உன் விருப்பம் சாலமோனே, பெருங்கடல் வழியாக அனுப்பதற்கு காரணம் என் ஜனத்திற்கு நான் விரும்புகிறபடி நீ ஆகாரம் கொடுக்கணும். ஆகாரம் கொடுக்கிறது மாத்திரமல்ல, என் விருப்பத்தை நீ நிறைவேற்ற. என் பெருங்கடல் சம்பூர்ணத்தை நீ அனுபவிப்பாய் என்றால் உன் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க போகிறார். நீ விரும்பாத காரியம் ஒண்ணுமே நடக்காது. ஐயோ, அவங்க விரும்பிட்டாங்களே, எங்க அம்மாவுக்காக இதை செய்தேன், எங்க அப்பாவுக்காக செய்தேன், என் பாஸ்டருக்காக இதை செய்தேன், எனக்கு விருப்பமே இல்லப்பா, இவங்களுக்காக செய்தேன், செய்ய தேவையிடவே மாட்டார். உன் விருப்பத்துக்கு மாறாக இந்த மாதத்திலே ஒன்றுமே நடக்காது. நீ விரும்பினபடியே கர்த்தர் நடத்துவார். ஆகையினாலே இந்த துக்கத்தை நீ சகித்துக்கொள். இந்த போராட்டத்தை கொஞ்சம் சகித்துக்கொள். இந்த பிரச்சனை கொஞ்சம் சகித்துக்கொள். இந்த அவமான பார்வை சகித்துக்கொள். இந்த மலை மேல ஏற முடியல, மூச்சு வாங்குறது, மேல் மூச்சுக்கு ஐயோ மலை மேல ஏற முடியும். கொஞ்சம் மலையை கர்த்தர் குறிச்சு வச்சிருக்கிறார். பெருங்கடலே, உனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறது. ஆனாலும் உன் வேலை ஸ்தலத்திலே நீ எப்படி விரும்புகிறாயோ அப்படியே கர்த்தர் நடந்து போகிறார். உனக்கு தொந்தரவு கொடுக்கிற துஷ்டனே கர்த்தர் நீக்கி விடுவார். துஷ்டன் இனி உன் வழியால் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். நிச்சயம் கர்த்தர் சங்கரிக்க வல்லவராகிறார். பெருங்கடலின் சம்பூரணத்தை அவர்கள் அனுபவிப்பார். எப்படி அனுபவிப்பார்கள்? அவர்களுக்கு ஆகாரத்தையும் அவர்கள் விரும்பினதையும் கொடுத்து அவர்கள் சம்பூர்ணமாய் அனுபவிப்பார். அது மாத்திரமல்ல, இந்த பெருங்கடலின் ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன் பாருங்கள். சங்கீதம் 8ஆம் சங்கீதம், மன்னிக்கணும், சங்கீதம் 78ஆம் சங்கீதம், 78ஆம் சங்கீதம் 53ஆம் வசனம். அவர்கள் பயப்படாதபடிக்கு, ஐயோ என் வாழ்க்கை நிறைவேறுமோ நிறைவேறாதோ, நான் விரும்பினது நடக்குமோ நடக்காதோ, நான் கேட்டது கிடைக்குமோ கிடைக்காதோ, நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேனே, இங்க வேலை கிடைக்க எதிர்பார்த்து கொண்டிருந்தேனே, இந்த வீடு கிடைக்க எதிர்பார்த்து கொண்டிருந்தேனே, இந்த நல்ல வருமானங்களை எதையோ வாழ்க்கை நீ எதுவோ நீ போராடி கொண்டிருக்கிற. ஆனா கர்த்தர் சொல்றார், அவர்கள் பயப்படாதவர்களை பெருங்கடல் மூடி போட்டது. அதான் சொல்லி, நீச்சல் தெரிகிறவன் கடலில் மூழ்கி முத்தெடுப்பா, நீச்சல் தெரியாதவன் மாண்டே போவான் கடலில் குதிச்சான். ஆகையினாலே இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை, நம்முடைய மன விருப்பத்துக்கு தடையா இருக்கிற சத்துருக்களை இந்த பெருங்கடல் முடிவிடும்.
ஆனா உங்களை என்னையோ ஆகாரம் கொடுத்து மன விருப்பத்தை நிறைவேற்றும். கடல்களில் உள்ள சம்பூரணத்தை அனுபவிப்பார். எந்த கடல்? பெருங்கடலுடைய சம்பூர்ணம் என்ன? ஆகாரம் கொடுத்து மன விருப்பத்தை பத்திரமா வழி நடத்துவார். நீங்கள் தவறிவிட உங்களை ஏமாற்ற யார் விட மாட்டார். அதனால் இந்த பெருங்கடல் என்று சொல்லும்போது மழை, பாடுகள், துக்கங்கள் வரும். ஆனால் அந்த துக்கத்தை கொஞ்ச நாட்கள் சகித்துக் கொள்வாயானால் பெருங்கடலுடைய சம்பூர்ணம் என்ன? உண்மை ஆகாரம் கொடுத்து மன விருப்பத்தை நிறைவேற்றும். இரண்டாவது உபாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கிண்ணரை தொடங்கி உபாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கிண்ணரை தொடங்கி அஸ்தோத் பிஸ்காவுக்கு தாழ்வாய் கிழக்கே இருக்கிற உப்பு கடலான சமனான வெளியின் கடல் மட்டும். என்ன கடல் போடப்பட்டிருக்கு? உப்பு கடல். உப்பு கடல். அந்த உப்பு கடல் என்ன இருக்காங்க? தாழ்வான. என்ன போடப்பட்டிருக்காங்க? தாம் வாழ்க்கையிலே உப்பு கடலின் சம்பூரணத்தை நீ அனுபவிக்க என்றால் உன் வாழ்க்கை தாழ்வு. தாழ்வான உன் வாழ்க்கையிலே ஒரு தாழ்வு வரும். நீயே நினைச்சுக்கிற தாழ்வு மனப்பான்மை, அந்த தாழ்வு மனப்பான்மை உனக்கு தேவையில்லை. அது நீயே நினைச்சுக்கிற. எல்லாருக்கும் ஒரு தாழ்த்தக்கூடிய எண்ணம் இருக்குதா? ஒரு தாழ்மை நினைக்கிறது. உன் சிந்தையிலே, உன் வார்த்தையிலே, உன் பார்வையிலே ஒரு தாழ்வான என்ன நீங்க பாருங்க, மலை மேல இருக்கிற ஆசீர்வாதம் கீழே சரசரி அந்த தாழ்விடத்துல வந்து இறங்கிடும். கோபுரத்தில் இருக்கிற தண்ணி கீழே பள்ளத்தை டக்குன்னு இறங்கி டக்குன்னு ஊற்றிடும், கீழ் நோக்கி வந்துடும். ஏன் தெரியுமா? அந்த தாழ்வான ஒரு தாழ்வு, உங்க சிந்தையில் ஒரு தாழ்வு. ஆண்டவரே எனக்கு தாழ்த்தை ஒரு தாழ்மையான ஒரு வாழ்க்கை, இயேசுடைய வாழ்க்கை தாழ்மை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த உப்பு கடல் என்றால் வசனம் சொல்கிறது, உப்பு எல்லா வழிகளிலும் இருக்கணும். ஆண்டவருக்கு செலுத்துகிற உப்பு. இந்த சாதாரண இந்த கொழுவி ஒரே ஒரு கொழுவி நீங்க பார்த்துக்கிறீங்க. இந்த ஒரு கொழுவி தினந்தோறும் போய் அங்க மண்ணை எடுத்து 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 வந்து அந்த நம்ம சேஞ்சர் போட்டுக்கிறோம் பத்தியா, அங்க இவ்வளோ பெரிய கூடு கட்டிட்டு இருக்கு. அது முட்டையிட போகப்படுது. அந்த ஒரே ஒரு கொழுவி டெய்லி வரும், அங்கே போவோம், அங்கே மண் எடுத்து வரும், அப்படியே கட்டணும். அப்படிப்போம் அப்படியே வந்து 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 ஒரே ஒரு இவ்வளோ பெரிய கொழுவி இவ்வளோ பெரிய வீடு கட்டிச்சுப்பா. எனக்கு அழிக்க மனுஷன் அது பாவம். அது கொழுவி தான், கொற்றை ஜாதி தான். என்னையை கொட்டிட்டு போவோம் தான் நினைக்கிறேன். ஆனால் நான் இடம் கொடுத்துருக்கிறேன்ப்பா. இவ்வளோ அழகாக கட்டி வச்சிருக்கேன். இந்த அது பேர் என்ன பேட்சி கடையில் அழகாக அந்த பிரிச்சு இறந்து பார்த்து இறந்து பேட்சி. அது ஒரு மாதம் இருந்துட்டு போய் நினைக்கிறேன். பொட்டை விட்ட குச்சி கொஞ்சிட்டு போயிடும். எதுக்கு சொன்னா, ஒரு சாதாரண ஒரு பதவிக்கு கத்தை வீடு கொடுக்க கத்தை வைத்தார். அது உயர்த்தினா நம்ம தாழ்த்துவோம். நீ தாழ்த்த 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 உப்பு கடலுடைய சம்பூரணத்தின் அனுபவிப்ப. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் உப்புடையவர்களாய் இருங்கள், அதனாலே நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உப்புடையவர்களாய். உப்பு சாரமற்று போனால் ஒதுக்குவார். நீ உப்பு போட்டு வைக்க பார்த்தீங்க. இந்த உப்பு கடலிலே வாழ்கிற கடத்தை உப்பு கதிக்கும். ஆனா அதுல இருக்கிற மீன்களை எடுத்து அப்படியே வறுக்க முடியாது. ஏன்னா அது உடம்பு உப்பை சேர்த்துக்காது. உப்பு போட்டுதான் நம்ம வறுக்க வேண்டியதாக. அது போல நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உப்பு கடல் எதை குறிக்கிறதா? நம்முடைய தாழ்மையான வாழ்க்கை. நீ தாழ்ந்தாய் ஆனால் இந்த உப்பு கடல் வருகிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர். எங்க ஓடி வருது? ரொம்ப மேல இருந்துச்சு.
மேலிருந்து ஓடி வந்த தண்ணீர் மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. உன் வாழ்க்கை ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அவன் என்னன்னா பேசட்டும், வாழ்க்கை இருக்கணுமா? ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட உன் தாழ்மையே அப்படி அழக பிரித்து காட்டும். ரொம்ப கோபப்படாதீங்க, எரிச்சல் அடையவங்க ரொம்ப பெருமை பேசிக்க மாட்டாங்க. ஒரு பிரித்தெடு, இந்த உப்பு கடலினாலே ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு காண்பிக்கிறது. நீ ஒரு பிரித்தெடுக்கப்படணும். உன் தாழ்மையில ஒரு பிரித்தெடுப்பு, உன் ஜெபத்தில் ஒரு பிரித்தெடுப்பு, உன் கண்ணீர் பாலில் ஒரு பிரித்தெடுப்பு, உன் வாழ்க்கை ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நமக்கு இன்னைக்கு எல்லாரோடு ஒத்து போய் ஊரோடு ஒத்து போகணும். உலக வழிபாடு அது, உலக சொல்லுது. ஆனா வேதம் சொல்கிறது உப்பு கடலாகிய நீ அதை சம்பூர்ணத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் நீ ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு தாழ்மையான வாழ்க்கை. உன்னை பார்க்கும்போது உன்னிலே இயேசுவை காணணும். உடைய கூச்சல், உடைய குழப்பம், அட்டாவடி பேச்சு, எந்த கௌதமான பேச்சு, தூக்கி அடிக்கிற பேச்சு எல்லாம் ஒழிஞ்சு போனித்தோடும் உன் வாழ்க்கை ஒரு பிரித்தெடுப்பு. அப்படி பிரித்தெடுக்கப்பட்டு இருப்பாய். ஆனால் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தை பார். யோசுவா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சமனான வெளி துவங்கி யோசுவா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சமனான வெளி துவங்கி கிழக்கே இருக்கிற கின்னரோத் கடல் மட்டும் பெத் எஷிமோத் வழியாய் கிழக்கே இருக்கிற சமனான வெளியின் கடலாகிய உப்புக்கடல் மட்டும் இருக்கிற தேசத்தையும் தெற்கே அஸ்லோப் பிஸ்காவுக்கும் தாழ்வாய் இருக்கிற தேசத்தையும் ஆண்டான். உன்னை கர்த்தர் ஆள வைக்கப்படுகிறார். உன்னை ஆளுகிற ஒரு குமாரனாக குமாரத்தை நீ சகலத்தை ஆண்டு அனுபவிப்பார். எல்லாம் உனக்கு ஆளுகைக்குள் வரும். உன் ஆளக்கூடாது ஒதுக்கி வைத்தவர்களுக்கு முன்பாக நீ சகலத்தை ஆண்டு அனுபவிக்கப்படுகிறார். உப்பு கடல் என்று சொல்லும் பொழுது உன்னை தாழ்த்த 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 நீ வேறு விரிக்கப்பட்ட ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை பொழுது நீதான் உன் ஜனத்தை ஆளப் போகிறார். உன்னை ஆளக்கூடியவன், நீ ஆளக்கூடியவன். நீ அடிமையாக்கப்பட்டவன் அல்ல, அடிமையாக்கப்பட்ட எதற்கு நீ அடிமை அல்ல, நீயே ஆளப் போகிறார். நீ ஆள பிறந்தவனப்பா, நீ ஆண்டு அனுபவிக்கப் போகிறார். சகலத்தை அனுபவிப்பார்கள். ஆகாரம் கொடுத்து மனவாஞ்சை நிறைவேற்றும் பெருங்கடல். உன்னை ஆள வைக்குவது இந்த உப்புக்கடல். எப்படி ஆள வைக்கிறது பாருங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 8ஆம் சங்கீதம் 6, 7, 8. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் கவனிங்கள். சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் தான். ஆனா 6, 7, 8 வாசிங்க. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து அவனுக்கு உப்பு கடலுக்குள் நின்று கொண்டிருக்கிறானே, தாழ்ந்து அல்லது வேறு விரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறானே, அவனை சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அவனுக்கு எங்க கீழ்ப்படுத்தினீர்? அவன் காலுக்கு. நீ என்ன என் காலுக்கு கீழே, உன் அழகு என் காலுக்கு கீழே, உன் பணம் என் காலு என்கிட்ட ஒண்ணுமே இருக்காது. ஆனா பேச்ச பார்த்து என் காலுக்கு எல்லாம். ஆனா இயேசு நாமத்திலே சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் நம்மை காலின் கீழே தளர்ந்து கொடுத்து ஆள வைக்க வைக்கிறார். அவனை ஆடு மாடுகளுக்கு எல்லாவற்றையும் ஆடு மாடு எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும். கடல்கள் அந்த உப்பு கடலை செத்துட்ட எல்லாமே சாவாது. எவ்வளவு உப்பு கரிக்குது நம்ம வாயில. ஆனா அந்த உப்பு கடலில் சஞ்சரிக்கிறது, வாழ்கிறது, வாழ வைக்கிறதை வாழ வைக்கிறவ
உப்பு கடலாகி அந்த உப்பு கடலில் சஞ்சரிக்கிறவர் யாவோ அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்க கீழ்ப்படுத்தினீர்? பாதம் கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் கீழ்ப்படுத்தியிருக்கிறார் நம்மை ஆள வைப்பதற்காக. ஆகையினாலே இந்த உப்பு கடல் என்று கர்த்தனுக்கு காண்பிக்கும் போது நம்மை ஆள வைப்பார். அது நீ ஆள்வதற்கு நீ தகுதியா இருக்கணும்னா நீ வேறு விதிக்கப்பட்டிருக்க, உன்னை தாழ்த்த. மூன்றாவது 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 23, 24. வெண்கலக்கடல் என்னும், கவனிங்கள், என்ன கடல்? பெருங்கடல், உப்பு கடல், வெண்கல கடல். கோல்டன் பீச்ன்றாங்களே, தங்க கடற்கரை. ஆனா வேதத்துல வெண்கல கடல் தெரிகிறதா? ஆனா வசனம் அதுதான் முக்கியம். கடல்களில் உள்ள சப்புரம், கடலில் உள்ள போடப்பட்டிருக்காங்க. கடல்களில் உள்ள, அப்போ பெருங்கடல் ஒரு கடல், உப்பு கடல் ஒரு கடல், வெண்கல கடல். வெண்கல கடல் வெண்கலக்கடல் என்னும் தொட்டியையும் வார்ப்பித்தான். சுற்றிலும் சக்கரகரமான அதனுடைய ஒரு விளிம்பு தொடங்கி மறு விளிம்பு மட்டும், ஒரு விளிம்பு தொடங்கி மறு விளிம்பு மட்டும் அகலம் 10 முழமும், அகலம் 10 முழமும், உயரம் 5 முழமும், சுற்றளவு 30 முழ நூலுமாய் இருந்தது. அந்த கடல் தொட்டியை சுற்றி, அந்த வெண்கல கடல் தொட்டியை சுற்றி விளிம்புக்கு கீழே அதை சுற்றிலும் மொக்குகள் ஒவ்வொரு முழத்திற்கு 10 10ஆக செய்யப்பட்டிருந்தது. எப்படி இருந்ததா? ஒரு விளிம்பி தொடங்கி மறு விளிம்பு வரைக்கும் ஒரே சீர். அது மாத்திரமல்ல, அந்த இடத்தில் அந்த வெண்கல கடவுக்குள்ள 10 10, 1 8, 1 7, 1 9, 1 6, அப்படி இல்லாமல் 10 10ஆக ஒரு சமமா சீரா ஒழுக்கமா. ஒழுங்கை நம்ம ஒழுக்கம் உள்ளவர்கிட்ட ஒரே சீரா ஒழுக்கத்தை இந்த வெண்கல கடல் நமக்கு சுட்டிக்காங்க. ஒரு விளிம்பு தொடங்கி மறு ஒரே சீராய் இருந்தது. அந்த வெண்கல கடல் சுற்றிலும் ஒவ்வொரு அறையிலும் 10 10 10ஆக, 10 10 10க்கு 10. சில டைம்ல 10 மணிக்கு ஜெபிக்கிறது, 8 மணிக்கு ஜெபிப்பாங்க. ரொம்ப துக்கம், 6 மணிக்கு ஆட்சிவாங்க, முக்க ஊட்டி ஓட்டு. ரொம்ப சந்தோஷம், 10 11 ஆயிடும். சில வேளையில ஒண்ணுமே நடக்கல, விரக்தி, போ இன்னைக்கு ஜபவானா, பட்டு தூங்கு. இப்படி சாரீசம் ஒரு ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை. உன்னை கடலுக்குள்ளே கொண்டு நிறுத்திற்கு காரணம் ஒழுக்கம். சபைக்கு வருவதில் ஒழுக்கம், தேவனிலே ஜெபிப்பது ஒழுக்கம். 10க்கு 10 ஒரே சீராய், ஒரே இந்த 3 இருந்து ஒனிங்க நேரம் முதல்ல ஆரம்பிக்க குண்ட மெதுவா, அப்படி கோடலமான அப்படியே அப்படி இருக்கக்கூடாது. இந்த வருஷத்தினால் இந்த வெண்கல கடல் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை கற்றுப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பத்தை பங்கிடும் போது 50 பேரை உட்கார வைத்தாராம். 50 புள்ளிங்களை எப்படி உட்கார வச்சாரா? 50 பேரா, 50 பேரா. ஒரு ஏற்ற இறக்க இருக்க ஒழுக்கம், நம்முடைய ஒழுக்கம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கும் போது அவர் எழுதி சீலையை மடித்து வைத்துவிட்டு பலம் ஏறினார். சீலையை பாயை படுக்காம விட்டு சூழல பட்ட பாயை எடுத்து சுருட்டிவை, மச்சிவை, உன் வீட்டு பாத்திரத்தை ஒழுங்குபடுத்து. ஒழுக்கமான வாழ்க்கையை வெண்கல கடல் நமக்கு சுட்டி காண்பிக்க. அவர்கள் நீதியின் பலியிடுவார்கள், ஜனங்கள் வருவார்கள், நீதியின் பலியிடுவார்கள். கடற்கரையில சம்பூரணத்தையும் மண்ணுக்குள் மறைந்திருக்கிற பொருள்களை அனுபவிப்பார்கள். ஜனங்கள் வருவார்கள். எப்படிப்பட்ட ஜனங்கள்? ஒழுக்கமான நீதியின் பலியிடுகிறார்கள். ஒழுக்கம்.
நம்ம ஒழுக்கத்துக்கு ஒழுங்கின காணப்படக்கூடாது, ஒழுங்கின காணப்படவே கூடாது. நீ அப்படி ஒழுக்கமா இருப்பாயனா ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள். அந்த வெண்கல கடல் கிட்ட 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதாரேசரின் பட்டணங்களாகிய 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதாரேசரின் பட்டணங்களாகிய திப்காத்திலும் கூனிலும் இருந்து தாவீது வெகு திரளான வெண்கலத்தையும் வெகு திரளான வெண்கலத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தான். அதனாலே சாலமோன் வெண்கல கடல் தொட்டியையும் வெண்கல திரளான வெண்கலம், அதனாலே வெண்கல கடல் தொட்டியையும் தூண்களையும் வெண்கல தட்டுமுட்டுகளையும் உண்டாக்கினான். திரளானது. உனக்கு ஒழுக்க மாத்திரம் இருந்தா, வெண்கல மாத்திரம் அல்லப்பா, வெள்ளியும் பொண்ணும் கூட உன் கால்கே கற்றுக்கொண்டு கொடுக்கப்படுகிறார். வாசித்திருப்பார். 2 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்டார். வெண்கல கடல் தொட்டியை வார்ப்பித்தான். கவனியுங்கள். 2 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 2:6. வெண்கல கடல் தொட்டியையும் வார்ப்பித்தான். சக்கரகாரமான அதனுடைய ஒரு விளிம்பு தொடங்கி மறு விளிம்பு மட்டும் 10 முழ அகலமும் 5 முழ உயரமும் சுற்றளவு 30 முழ நூலுமாய் இருந்தது. கழுவுகிறதற்கு 10 கொப்பரைகளை உண்டாக்கி, 6ஆம் வசனம் சொல்கிறது. கீழெல்லாம் வாசித்து 6ஆம் வசனத்தை பாருங்கள். கழுவுகிறதற்கு 10 கொப்பரைகளை உண்டாக்கி, அந்த 10 இருந்தது பத்தியா, அது மாறவே இல்லை. 10 கொப்பரைகளை உண்டாக்கி 5 வலதுபுறத்திலும் 5 இடதுபுறத்திலும் வைத்தான். சர்வாங்க தகனம் ஆகிறவைகளை அவைகளில் அலசுவார்கள். ஒரு 5 தொட்டிலே அலசுவார்கள். வலையை பேதுரு அலசினது போல பேதுருவும் யாக்கோப்பும் வலையை அலசினார்கள். இந்த கடல் தொட்டியுடைய வாழ்க்கையை அலசுற ஒழுக்கத்தை கொண்டு வரணும். அலசுவார்கள். கடல் தொட்டியோ, அந்த வெண்கல கடல் தொட்டியோ ஆசாரியர்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுகிறதற்கு இருந்தது. யார் சுத்தம் பண்ணி கொள்வார்களா? ஆசாரியர்களுக்கு அது கடல் தொட்டி சுத்தமா. ஒழுக்கம் உன்னையும் சுத்திகரிக்கும். உனக்கு எல்லாவற்றையும் திரளான ஆசீர்வாதம் உனக்கு திரளானது இருக்க போகிறது. என்றால் அன்றைக்கு வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். யாக்கோப்பும் பேதுரும் வலையை அலசிக் கொண்டிருந்தார்கள். அலசிக் கொண்டிருந்த அவர்களுக்கு தான் பிரமிக்கத்தக்க திரளான மீன்களை பிடித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னார், உங்கள் வலைகளை போடுங்கள். பேதுரு பார்த்து ஜனங்களை பார்த்தனார், உங்கள் வலைகளை போடுங்கள். ஆனால் ஒரு வசனம் சொல்கிறது, அவன் தன் வலையை ஒருமையில போட்டான். வலைகளை போடுன்னு கர்த்தர் சொன்னார். இவனை ஒருவர் அந்த ஒழுக்கம் இல்லை. வலைகளை போடுங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் இருக்க அந்த வசனம், 1ஆம் வசனம் கீழ் வசனம். வலைகளை போடுங்கள் ஆண்டவர் சொல்கிறார். அலசி கொண்டிருந்தார்கள் அவர்கள். வலைகளை போடுங்கள். ஆனா வசனத்து பேதுரு, சீமோன் பேதுரு வலையை போட்டான். அப்போ அந்த ஒழுங்கத்தை காட்டு. பிள்ளையே, அது நமக்கு சப்ஜெக்ட் அல்ல, திறனாசல். அந்த ஒரு வசனத்தை சொல்லுகிறேன் பாருங்கள். எரேமியா 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 22ஆம் வசனம். எடுக்காமல் விட்ட சகல தூண்களையும். எரேமியா 27ஆம் அதிகாரம் 22. எடுக்காமல் விட்ட சகல தூண்களையும் கடல் தொட்டியையும் ஆதாரங்களையும் இந்த நகரத்திலே மீதியான மற்ற பணிமுட்டங்களையும் குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவைகளை விசாரிக்கும் நாள் வரைக்கும் அவைகள் அங்கே இருக்கும். அவை உங்களுக்கு அங்கே இருக்கும். பின்பு அவைகளை திரும்ப இந்த ஸ்தலத்திற்கு கொண்டு வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்ப உங்களை கத்து நீங்கள் எதை இழந்து போயிருக்கிறீர்களோ கத்து திரும்ப கத்து கொடுக்க போகிறார். இழந்த அனைத்து பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அது எப்படி இருக்குமா? திரளான வெண்கலம், திரளான மீன்கள், இழுக்க மாட்ட முடியாத திறந்ததை திரளான கத்தனை கொடுத்து ஆட்சிப்படுத்துவார். எது? வெண்கல கடல். யாருக்கு வெண்கல கடல்? ஒழுக்கமில்லை. ஆகையினாலே இந்த வெண்கல கடலில் உனக்கு திறனான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீ பிரமிக்கிற அளவுக்கு, நீ ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஒரு பிரமிப்பான ஆசிரியர் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பெருங்கடல், நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். பெருங்கடல் என்ன செய்யுமா? உங்களை ஆகாரம் கொடுத்து மனவிருப்பத்தினரு. உப்பு கடல் ஆள வைக்கும், ஆள வைப்பார், ஆள வைக்கும். வெண்கல கடல் ஒழுக்கத்தை கொடுக்குதும், ஆனா உங்களுக்கு கொடுக்க ஆசீர்வாதம் என்ன? திறனான ஆசீர்வாதங்கள், திறனான ஆஸ்திகளை கற்றுக் கொடுக்கிறீர்கள். நான்காம் எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கீழ்ப்புறத்தை ஆபிரகாமுக்கும், எசேக்கியேல் எடுத்து பாருங்கள். 47ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கீழ்ப்புறத்தை ஆபிரகாமுக்கும் தமஸ்குவுக்கும் நடுவாகவும் கீலேயாத்துக்கும் யோர்தானின் ஓரமான இஸ்ரவேல் தேசத்துக்கும் நடுவாகவும் கீழ்கடல் மட்டும். கடல் கீழ்கடல், மேல் கடல், கீழ்கடல், நடுக்கடல் கூட இருக்கும். நடுக்கடல், கீழ்கடல், கடல்களில் உள்ள சம்பூரணத்தை அவர் அனுபவிப்பார். பெருங்கடல், உப்பு கடல், வெண்கல கடல், இது கீழ்கடல். கீழ்கடல் கீழ்ப்படிதல் தான். அந்த கீழ்ப்படிதலை குறித்து நான் சொல்கிறேன் பாருங்கள். எசேக்கியேல் 27ஆம் அதிகாரம் 29லிருந்து 33 வாசியம் கவனிங்கள். நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்கள். எசேக்கியேல் 27ஆம் அதிகாரம் 29லிருந்து 33. தண்டு வலிக்கிற யாவரும், தண்டு வலிக்கு கரையிலே தண்டு வலிக்கிற யாவரும், கப்பலாட்களும் கடல் மாலுமிகள் அனைவரும் தங்கள் கப்பல்களை விட்டு இறங்கி கரையிலே நின்று. எங்க நிக்கிற நீ? கடலில் நின்னது போதும். எங்க நிக்கிற இப்போ? கரைக்கு வாப்பா. என்னால கரைக்கு வர முடியாது பாஸ்டர், என்னால கீழ்ப்படி, என்னால கீழ்ப்படினோம். கரைக்கு வந்து நின்றார்கள். உன் நிமித்தம் சத்தமிட்டு புலம்பி. கவனிங்கள், நீ கீழ்ப்படியாதது நிமித்தமாக, உன்னால் கீழ்ப்படிய முடியாத சூழ் நிமித்தமாக அங்க போடப்பட்டது. உன் நிமித்தம் சத்தமிட்டு புலம்புகிறார்கள். ஒண்ணு, உன் நிமித்தம் புலம்புகிறார்கள். மனக்கசந்து அழுது தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக் கொண்டு சாம்பலில் புரண்டு உனக்காக மொட்டையிட்டார்கள். அழுது உனக்காக மனங்கசந்து அழுது துக்கம் கொண்டாடுவார்கள். உனக்காக என்ன செய்கிறார்களா? துக்கம் கொண்டாடுகிறார்கள். அவர்கள் உனக்காக தங்கள் துக்கத்திலே ஓலமிட்டு உனக்காக ஓலமிடுகிறார்கள். எத்தனை முறை உனக்காக துக்கமிடுகிறார்கள், ஓலமிடுகிறார்கள், மொட்டையிடுகிறார்கள். உனக்காக, எல்லாம் உனக்காகத்தான். உனக்காக ஓலமிடுகிறார்கள். உன் நிமித்தம் புலம்பி உன்னை குறித்து சமுத்திரத்தின் நடுவிலே அழிந்து போன, சமுத்திரத்தின் நடுவில் அவிழ்ந்து போன தீர்வுக்கு சமமான நகரம் உண்டோ? உன் சந்தை சரக்குகள் சமுத்திரங்கள் வழியாய் கொண்டு வரப்படுகையில் அநேக ஜனங்களை திருப்ப
திருப்தியாக்கினாய். நீ அவனை திருப்தியா உன் சரக்கு மூலமாக, உன் கையில் இருந்த சரக்குனால, உன் கையில் இருந்த எத்தனையோ காரியத்தினால மற்றவர்கள் திருப்தியா இருந்த நீ பசியம் பண்ணிமா இருக்கிற. உன் நிமித்தம் ஒரு கூட்டம் ஓலமிடுகிறது, அழுகிறது, துக்கப்படுகிறது, தலை மட்டாட்சி ஆட்சி அது முடியலாம் பற்றி எல்லாம் உழைக்க முடியாது. அரைமட்ட தலைய புயமட்ட தலையா கூட ஆயிடுச்சு. உன்னுடைய சரக்கு நிமித்தம் அவர்கள் திருப்தியானார்கள். உன் ஆஸ்தியின் திரளினாலும், உன்னுடைய ஆஸ்தியின் திரளினாலும், உன் வியாபாரத்தினாலும், உன்னுடைய வியாபாரத்தினாலும் பூமியின் ராஜாக்களை ஐஸ்வர்யவான்களாக்கினாய். நீ ஆக்கினாய்ப்பா. நீ மற்றெல்லாம் ஆக்கினாய். நீயும் பரதேசியா. உன் நிமித்தம் எத்தனையோ பேர் ஐஸ்வர்யா மாறிட்டார்கள். ஆனா நம்ம இருந்து நீ இப்படிதான் இருக்கிறோம். எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து கொடுத்து. ஆனா கர்த்தர் வார்த்தை, மகனே, என் மகளே, உனக்காக உன் குடும்பம் ஓலம் விடுகிறது, உனக்காக புலப்படுகிறது, உனக்காக மொட்டை எடுத்துக் கொள்கிறது, உனக்காக ரட்டு உடுத்திக் கொள்கிறார்கள், உனக்காக உபவாசி எல்லாம் இருக்குது. ஆனா கீழ்ப்படிதான் யாருக்கு நீ அந்த கீழ்கடல் நீ கீழ்ப்படிவாயானால் உனக்கு ஒரு ஆசிரியை கற்று வச்சிருக்கிறாப்பா. மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19-20. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். உங்களை திரும்ப இறங்குவார். நம்ம திரும்ப இறங்க காட்டுவார். நீ ஒரு கீழ்படிப்பார். உன்னை எல்லாருக்குமாக ஜீவன சாட்சியை நிறுத்திடுவார். எல்லாருக்கும் உயர்த்தி காட்டிடுவார். ஒரே ஒரு நீ கீழ்படிப்பார். உனக்காக ஓடமிட்டதை விட்டுடு, மொட்டையிட்டதை விட்டுடு, ஆயுத பிறந்து இரட்டை என்னென்னமோ காரியம் செய்திருந்தாமா, நீ ஒன்னே ஒன்று செய், நீ கீழ்படிப்பார். அவர் திரும்பவும் நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி, நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி, நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். ஆழத்திலே போட்டு விடுவார். தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும், சத்தியத்தை சத்திய விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உண்டு. யாக்கோபுக்கு சத்தியத்தையும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக. கிருபை யாருக்கு? ஆபிரகாமுக்கு. ஆண்டவரே, இந்த கீழ்கடலே எங்களுக்கு கீழ்ப்படியை கற்றுக் கொடுத்தது மாத்தினாலே எங்களுக்கு சத்தியமும் கிருபையும் உண்டாகும். கீழ்கடல் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாம் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. அதனால கிருபை ஒரு பக்கம், சத்தியம் ஒரு பக்கம் நிறைந்திருக்கும் கீழ்கடலின் சம்பூரணம். கடைசியா வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக, வெளிப்படுத்தல் 4:6. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. என்ன கடல் இருந்தது? கண்ணாடி கடல். இதெல்லாம் ஒருமைப்படப்பட்டிருக்கிறது. வெண்கல கடல், கண்ணாடி கடல், உப்பு கடல், பெருங்கடல், கீழ்கடல். கடல்கள் அல்ல, கடல். கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. 4 ஜீவன் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. என்ன நிறைந்திருந்தன? கண்ணை பார்த்து கொண்டிருக்கிற கண்கள். கவனிங்கள், இந்த கண்ணாடி கடல் உன்னை அப்படி பிரதியட்சி காட்டும். யாருமே இப்படி பார்க்கல, கர்த்தரின் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. இன்னமும் கண்ணாடி கண் நினைச்சிடாத. கண்ணாடி கடலை தேவ பயத்தை நமக்கு என் எப்போது கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் கண்களுக்கு முன்பாக ஒன்றுமே மறைவாய்ப்பது. உங்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தி ஏதோ கண்மூடிதனமா படிச்சிடக்கூடாது. கண்ணாடி கடல்னா அங்க கண்கள் என்ன? கண்கள் உன்னை காண்கிறது. எவ்விடத்தில் இருந்து நல்லோரையும் தீயோரையும் கர்த்தரின் கண்கள் பார்த்து கொண்டே உன்னை பார்த்து கொண்டு. எல்லாருடைய கண்கள் எல்லாருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம், ஆனா கர்த்தரின் கண்களை மறைக்கவே முடியாது. அப்படின்றால் மகனே, என் மகளே,
நீ உனக்குள்ள ஒரு தேவ பயம் இருக்கட்டும். என்ன ஒரு கண்ணு பார்த்துனே இருக்கு. நேற்று கூட ஒரு 11:50 ஒரு சகோதரி போன் பண்ணார்கள். அப்போ அவங்க மகனை குறித்து பேசுவது நான் சொன்னேன், நீங்க பயப்படாதீங்க, கர்த்தருடைய வார்த்தை உண்மையே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. ஒரு கண்ணு பயமல இருந்து உண்மையில் என் கண்களை என்ற வசனம் சொல்லல, உண்மை என் கண்களை வைத்து சொல்லல, என் கண்ணை வைத்து ஒரு கண்ணு உன் பையன் மேல ஒரு கண்ணு இந்த உலகத்தில் கட்ட வச்சிருக்கிறார். எருசலேமில் ஒரு கண்ணு இருந்து கொண்டே இருக்கிறது, ஒரு கண்ணு உங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. யார் பேர் இருக்கிறது இல்லையோ நேசிக்காத இயேசுவின் கண்கள் தேடுகிறது. சுத்தமாக்கப்பட்டவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? அசுத்தனுக்கு அர்த்தம் தெரியல. நீ சுத்தமானியே, ஞானம் செலுத்தியே, அபிஷேகம் பெற்றியே, ஊழிய செய்தியே, கர்த்தருக்காக இன்னும் ஒரு நாள் வரகட்டி கர்த்தரை கண் வைக்கிறது. அந்த கண்ணாடி கடலை சுற்றி கண்கள் வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடிவட்டும் உன் தேவனாய் கர்த்தரை கண்கள் உன் மீது வைக்கப்பட்டிருக்கும், உன் தேசத்தில் வைக்கப்பட்டிருக்கும். உன் தேசம் சிவா என்றும் உன் தேசம் பியூரா என்று அழைக்கப்பட்டிருக்கும். கண்ணாடி கடலில் சொல்லுவது உனக்கு ஒரு தேவ பயம் இருக்கட்டும். என்னை ஒரு கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. நான் என்ன செய்தாலும் கர்த்தர் பார்த்து கொண்டு, ஆனால் அவருடைய கண்ணொன்று பார்த்தோம் உனக்கு ஒரு தீங்கு இல்லாம இது வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறது. அதை நினைச்சா நீ செய்யாது. இந்த கர்த்தரின் கண்கள் இங்கு போடப்பட்டிருக்கிறது. இந்த கண்ணாடி கடல் நீ கர்த்தருக்கு பயந்திருப்பதனால் கொடுத்து நன்மை சொல்லி கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 2-3-4. அன்றியும் வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 2-3-4. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற, அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் கர்த்தருக்கு ஜெயிக்க கொடுக்க போகிறார். நீ ஜெயம் கொண்டவன், நீ ஜெயிக்க பிறந்திருக்கிறாய், நீ ஜெயிக்க போகிறாய் எல்லாவற்றையும். கண்ணாடி கடல் அருகே நிற்கிறவர் யார் என்றால் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு. அந்த கண்ணாடி கடல் அருகே நின்றவர் யார் என்றால் ஜெயம் கொண்டவர் நின்று கொண்டிருந்து தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும். எங்கே நிற்கிறார்கள்? கண்ணாடி கடல். ஜெயம் கொண்டவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். நீ தேவனுக்கு பயந்தபடினாலே கர்த்தருக்கு ஜெயிக்க கொடுக்க போகிறார். இன்றைக்கு தேவ பயத்தோடு காணப்படு, நீ எல்லாத்தையும் ஜெயிக்க போகிறார். தோல்வி என்பதே இல்லை, உனக்கு ஜெயித்து வாக்கப்படுகிறார். கண்ணாடி கடல் அருகே நின்று கொண்டு கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். தேவனுடைய நீதி சத்தியமானவைகள். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும், யாருப்பா பயப்படாது? தேவ பயம். யார் உமக்கு பயப்பட இருப்பார்கள் என்று ஜெயம் கொடுத்துட்டு இனி உமக்கு பயந்து வாழ்வோம். நாங்க யார் பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உமக்கு முன்பாக தேவனுக்கு பயந்தவர்கள் உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். ஆண்டவரே, எல்லா எங்களுக்கு ஜெயம் கண்ணாடி கடல் தேவ பயத்தை அவருடைய கண்கள் என்று சொல்லுவது கர்த்தருடைய கண்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. அந்த கண்கள் நம்மை பார்க்கிறதுனாலே நம் தேவனுக்கு பயந்து நடப்போம். உனக்கு கர்த்தர் ஜெயம் கொடுக்க போகிறார், ஜெயிக்க வைத்திருக்கிறார். உனக்கு ஜெயமே ஜெயம். நான் முடிக்கிறேன். கடல்களில் உள்ள சம்பூர்ணத்தை அவள் அனுபவிப்பார். எந்த கடல்? பெருங்கடல் ஆகாரம் கொடுத்து மணல் பற்றி நிறைவேற்று. உப்பு கடல் நம்மை ஆள
வெண்கல கடல் திரளான ஆசிகளை கொடுக்கும். கீழ்கடல் கிருபையையும் சத்தியத்தையும் நமக்கு கொடுக்கும். கண்ணாடி கடல் நம்மை ஜெயிக்க வைக்கும். அன்பின் தெய்வமே, நன்றியோடுமை சோதரிக்கிறோம். ஆன்லைன் மூலமாக, யூடியூப் மூலமாக, டிவி மூலமாக இன்னும் அநேக காரியங்களை பார்க்கிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் உபாகமம் 33:19 படியே அவர்கள் நீதியின் பலிகளை இடுவார்கள். கடல்களில் உள்ள சம்பூர்ணத்தையும் மணலுக்குள் மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார் என்று சொல்லியிருக்கிறேன். கொடுக்கப்பட்ட இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். கீழ்ப்படுகிறதையும் தாழ்த்துகிறதையும் தேவனுக்கு பயப்படுகிறதையும் ஒரே சம ஒழுக்கமாய் இருக்கிறதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். எல்லா சூழ்நிலையும் தேவ பிள்ளைகளை நிரூபிக்க கருவைத்தான் மன்னிக்க ஒவ்வொருவரையும் ஆசை இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.